2வது லிஸ்ட்ல யார் வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அரோரா. சொன்ன பிறகே நிறைய பேருக்கு தெரியும். இன்ஸ்டால நிறைய பேர் இவங்களை ஃபாலோ பண்றாங்க. இவங்களுக்கான ஒரு பாய்ஸ் ஃபேன்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இவங்களை வந்து ஃபாலோ பண்றது, நிறைய கமெண்ட்ஸ் பண்றது அப்படின்ற நிறைய விஷயங்கள். இவங்களும் லைட்டா கொஞ்சம் கிளாமரா வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டால போட்டோஸ் போடுறது, போஸ்ட் பண்றது அப்படின்னு நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. இது மூலமா பாய்ஸோட ஆடியன்ஸும் வருவாங்க. பிளஸ் இதுல கொஞ்சம் மசாலா பேஸ் பண்ணின ஒரு கண்டென்ட் வரும் இவங்க மூலமா அப்படின்ட்டு எதிர்பார்த்து இவங்களே பிக் பாஸ் உள்ள கூப்பிடுறாங்க அப்படின்றது இருக்குது. ஸோ பெண்களா கொஞ்சமா சொல்லிட்டு வரேன். ஸோ இதுல அடுத்தது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மாலினி ஜீவரத்னம். இவங்களை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இன்ஸ்டாலியா இருக்கட்டும், இல்லை நிறைய விஷயங்கள் மூலமா இவங்க தெரிஞ்சிருக்கும். இவங்க ஒரு LGBTQ கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா ஸ்டார்டிங்ல கேரளால ஒரு கப்பல் உள்ள போனாங்க. அது மூலமா அவங்களுக்கு ஒரு கண்டென்ட் வந்துச்சு, ஒரு கான்ட்ரிபியூஷன்ல சில விஷயங்கள் பேசப்பட்டுச்சு அப்படின்னு இருக்கும்போது இங்க தமிழ் பிக் பாஸ்ல யாராச்சும் இப்படி வருவாங்களா அப்படின்னு எதிர்பார்க்கும் போது இவங்களை கூப்பிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு டீம் வந்து டிசைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க உள்ள வர்றது மூலமா ஸோ அது பேஸ் பண்ணி ஒரு கண்டென்ட் வரும் அப்படின்றதும், இது மூலமா நிறைய கண்டென்ட் இவங்க பேசலாம், நிறைய ஸ்டோரிஸ் இவங்க வந்து ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்றதும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ பெண்கள் நிறைய பேர் சொல்லியாச்சு. அடுத்தது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களை இப்போ இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா டிபேட் ஷோஸ்ல பார்க்க முடியும், நியூஸ் டிபேட்ல. ஆனால் இவர் ஒரு டைரக்டர்.